தங்கச்சி சந்தோஷமா உங்களுக்கு? காசு மாலை போட பையனை பாருங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் இன்றைக்கு வந்த முழு மயிலும் வந்து சோடா குடிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அடுத்த 5000 ரூபா மாலை ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க. ஒரு மிக பிரமாண்டமான சாமத்திய வீடு. எப்படியும் 1 கோடிக்கு மேல தான் முடியும். அக்கா என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரி தந்தவையா? பிள்ளையும் பயத்தில் அழுகுது பாருங்க. நீங்களாம் என் பிள்ளைகளுடைய அம்மா அப்பா? 2 வருஷத்துக்கு முதலே முடிவெடுத்துட்டாரு, இப்படி தான் செய்யணும். இதுலேயே சின்ன பிள்ளைலாம் ஆடினா வான வடி ஆடி கொண்டிருக்கேன் பாருங்க. எப்படி இருக்கு? ட்ரோனில் பூ போட்டு கொண்டிருக்கேன் பாருங்க. சந்தோஷமா? இன்றைக்கும் சந்தோஷம் தான். நிகழ்வினுடைய நாயகி முன்னுக்கு யானையில் போய் கொண்டிருக்கிறா. இஞ்சால பார்த்தா அந்த தங்கச்சின் ஆடு மாடு கோழி நண்டு கணவர் ஆள் சின்னாக்கள் பூத்தட்டுகளோட வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ ஆலாத்திராக்கள் தட்டுகளை கொண்டு வரணும். எல்லாரும் ஒரே மாதிரியான சாரிகளோட வந்து கொண்டிருக்கணும். குடிக்கணும் பாருங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடிக்கணும் பிள்ளைக்கு. ஐட்டம் பால்கள் குடிக்கணும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கழுத்து முழுக்க காசு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த பாருங்கோ. ஆமாம், சுண்டல் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கும் இதில். யானையாண்டா யாருக்கு தான் பயம் இல்லை பாருங்கோ. யானையில் விறக பயந்தீங்கள் என்ன மாதிரி? அமாயா பேரோல பாருங்க. அமாயா, ஜெயந்தினி, ஜெயலி பாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பின்னால் பார்க்க ஓரளவு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு சாமத்திய வீடு ஒன்று இன்றைய தினம் வந்து இடம்பெற இருக்கின்றது. அண்மையில் வந்து சங்கானையில் இடம்பெற்றிருந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் சாவல்காட்டு பகுதியில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான சாமத்திய வீடு. இந்த சாமத்திய வீட்டில் வந்து ஊர்வலம் ஒன்று நடப்பணி இடம்பெற இருக்கின்றது. இதில் வந்து முன்னால் வந்து யானை, பின்னால் மயிலாட்டம், கதகளி, கேரளா செண்டமேளம், அதில் தாண்டி வந்து சிங்கள சௌரமொழி பேசுகின்ற பெண்களின் வித்தியாசமான நடனம், இதை தாண்டி வந்து ட்ரோன் மூலம் பூ போடுற மாதிரி இப்படி பலதரப்பட்ட அம்சங்களை கொண்ட அந்த சாமத்திய வீடு வந்து இன்றைய தினம் நடக்க போகுது. பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடு வந்து சாமத்திய வீடு நடக்க போகிற பிள்ளைன்ற அப்பம்மான்ற வீடு. அவன் இந்த சாமத்திய வீடு நடக்கிற பிள்ளைன்ற வீடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த சாமத்தியப்பட்ட பிள்ளைன்ற வீட்டிலேருந்து தான் இந்த அப்பம்மா வீட்டை வந்து கூட்டி கொண்டு வர போயினோம். இந்த காணொலியில் வந்து இந்த சாமத்திய வீடு எப்படி இருக்குது என்பது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. இதான் வந்து சாமத்தியப்பட்ட பிள்ளைன்ற வீடு. இந்த வீட்டிலேருந்து தான் வந்து அவன் அப்பம்மாண்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயினோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பெரிய புக்ஸோல் எல்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி. இங்கால வந்து இந்த ஊர்வலத்தில் என்னென்ன விதமான கலை நிகழ்வு இடம்பெறப்போதுன்றதை உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன். யானை போகுது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் யானை போகுது. அங்கால பார்த்தீங்கன்னா தொங்கலில் பார்த்தா தெரியும் குதிரையில் தான் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயினோம். இங்கால பார்த்தா அந்த ட்ரோனில் பூ போட போயிடும். இதில் மெஷின் நிற்குது பாருங்க. ட்ரோன் எனிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வேணும். ட்ரோன் எல்லாம் பூ போட போயிடும். இங்கால பார்த்தா கேரளா மேளம் நிற்கு. அங்கால வந்து மயிலாட்டம், அதோட தாண்டி வேறு டான்ஸ் ஆடுறதுக்கு பிள்ளைகள் நிற்கணும். என்னை சொற்ப வேலையில் ஸ்டார்ட் பண்ண போது பாருங்க. தொடர்ச்சியாக காணொலியை இந்த யானையெல்லாம் கொண்டு வரினம் பாருங்க. நிகழ்வு ஆரம்பிக்க போகுது. பந்தலுக்கு கொண்டு வரத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். இந்த வாங்கிட்டு பாருங்க. இவ்வளோ பேரும் வந்து இந்த நிகழ்வை பார்க்கணும் பாருங்க. இந்த செண்டமூலம் அடிக்க இங்கே முன்னுக்கு சிங்கள பிள்ளைகள் வந்து டான்ஸ் ஆடுறீங்க பாருங்க. வெள்ளை சட்டையோட நிற்கிற ஆக்கள் வந்து பார்க்க சின்ன பிள்ளைகளாக இருக்கணும். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மயிலாட்டம் வேறு லெவலில் அந்த பிள்ளைகள் சிரித்தபடி ஆடிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக காணொலியை பாருங்க. இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது உணர்வை தோண்டும். ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கள். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படியான கொண்டாட்டங்களை சனங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா யானைக்கு மேலான இந்த சாமர்த்தியப்பட்ட இந்த திவ்யான பிள்ளையை வந்து ஊர்வலமாக அழைச்சி கொண்டு போயினா பாருங்க, மேலே ஏறுறதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளையும் பயத்தில் அழுகுது பாருங்க. பிள்ளை பயத்தில் அழுகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலம் வந்து அந்த பிள்ளைக்கு பூ போட போய் நம்ம அதை தான் பார்க்க போகிறீங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இந்த நிகழ்வு எப்படி நடக்குது? சிறப்பாக இருக்கு. என்ன மாதிரி முதல் இப்படி இந்த ஊரில் நடந்ததா இல்லை இதுதான் முதல் தடவை? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இது வந்து அண்ணா எங்களோட அண்ணா தான், சொந்த அண்ணா. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முதலே முடிவெடுத்துட்டாரு, இப்படி தான் செய்யணும். அதனால என்ன விருது ஊர்வலமா? இந்த யானை விருது, மயிலாட்டம், கேரளா மூலம் நேற்று இதை விட நல்ல சிறப்பாக செஞ்சவங்க அந்த பால் வைக்கிறதுக்காக. நாதஸ்வரம் இது எங்களோட அண்ணா வீட்டை இருந்து அம்மா வீட்டை.
என்ன வடிவா தெரியல, எப்படியும் 1 கோடிக்கு மேலே தான் முடியும். ஓ ஏன்னா எல்லாருக்கும் இப்போ எங்களோட சொந்தக்காரர் எல்லாருக்குமே உடுப்புகள் எல்லாம் அவர் தான் ஸ்பான்சர். அவர் தான் ஒன்றும் வேறு. ஓ வேட்டியல் அவர் சிநேகங்கள் எல்லாருக்கும். மிரக்கறி வேறு இருக்கு, மிரக்கறி மச்சக்காரருக்கு இல்லை சகல கறியும் காய்ச்சிருக்கு. ஆடு மாடு கோழி நண்டு கணவர் ஆள் மீன் பண்டிகையும் காய்ச்சிருக்காரு. பின்னேரம் இசைக்குழு இருக்கு, வர டான்ஸ் இருக்கு. அப்படி எனக்கா மாணவடிக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசமா அது அரேஞ்ச் பண்ணி கொண்டு திரிகிறார். ஆனால் இது அவன் ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே முடிவு எடுத்துட்டார். இப்படி செய்யணும். சரியான சந்தோஷம், அவருக்கு ஆசை. நன்றி. இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு படையே பின்னால் வர மாதிரி இருக்கும் பாருங்கோ. ஏன்னு சொன்ன இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொந்தம் பந்தங்களை தாண்டி இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒற்றுமையாக நின்று இந்த சாமத்தியை விட்டு அந்த மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கும் மயிலாட்டம் நடக்குது. எல்லாமே சின்ன பிள்ளையெல்லாம் நாடினம், பெரியாக்கள்னு சொல்லி ஒருத்தரும் இல்லை, சின்ன சின்ன பிள்ளையெல்லாம். அதுவும் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, இவே எல்லாரும் சிங்களம் தான் கதைக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே சின்ன பிள்ளையெல்லாம் நாடினா ஆனால் வடி ஆடிக்கொண்டிருக்கணும் பாருங்க எப்படி இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளா மூலம் ஆட்டி நடக்குது பாருங்க. நெருப்பு இருக்கிறாங்க அப்படியே. பாருங்க அண்ணாக்கள் ஆட போறாங்க பாருங்க எப்படியாண்டு. பொம்பளை பிள்ளைகள் ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க எப்படி ஆடுற அளவேண்டு. ட்ரோனில் பூ போட்டு கொண்டிருக்கேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குதிரையில் வந்து அம்மா அப்பா வந்து ஒன்று இருக்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம். நீங்கள் நீங்களாம் நம்ம அப்பா அப்படியே? ஆமாம். எப்படி சந்தோஷமா அன்றைக்கு? இன்றைக்கும் சந்தோஷம் தான். எவ்வளோ நாள் பிளான் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்ய? இது செய்யணுமென்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு முதலே இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணது பண்ணி அந்த சில இதால் தவிச்சு பின்னால் போனது. இன்றைக்கு தான் நேற்றைக்கு பால் எல்லாம் வச்சு பிள்ளைக்கு எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கு தான் அங்கே போய் ஆடாத்துறதுக்கு கை கூடி இருக்குது. சரி, ஒரு மகள் தானா இந்த சாமி வந்த? ஒரு மகள் தான், ஒரு மகளும் ஒரு தம்பியும். ஒரு மகனும் ஒரு மகள். பார்த்து செய்யுங்க. பார்த்து செஞ்சிருக்குது. சரி சரி. இதுக்கு வந்து அண்ணளவா கூட செலவாயிருக்கும் அண்ணளவா? அதை நான் அண்ணன் சொல்ல விரும்பல. சொல்ல விரும்பல. சரி ஓகே. இப்போ என்ன நிகழ்வு ஊர்வலமா அப்பா கூட அம்மா வீட்டை கொண்டு போகிறேன். என்னதுக்காண்டி எப்படி கொண்டு போறீங்க? ஏனென்றால் இது எங்களோட வீடு கோயிலுக்கு பின்னால். அந்த மச்சங்கள் எனக்கு கோயிலுக்கு பக்கத்தில் காய்ச்ச விருப்பம் இல்லை. அதால் எங்களோட அம்மா வீட்டை பெரிய ஒரு கிரௌண்டு, பெரிய ஒரு 3 பேருக்கு காணி. அப்போ அதில் பெரிய பந்தல் அடித்து அங்கே வச்சு மச்ச சாப்பாடுக்காண்டி இன்றைக்கு நான் நேற்றைக்கு மிளகறி சாப்பாடு பிரியாணி கொடுத்தாரு. அப்போ அதால் இன்றைக்கு நான் மச்சத்தை நான் இங்கே வச்சு செய்கிறேன். ஆடு மாடு கோழி பண்டு இறால் கனவை மீன் பொரியல் பல வகையான சாப்பாடுகள் இருக்கின்றது. விரும்பினதை நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அவந்தளத்துக்கு நாங்களே தாண்டி இருக்குது. இரவைக்கும் ரைஸ் சாப்பாடு இருக்கின்றது. அதை விட இசை நிகழ்ச்சி ஆட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது.
அங்கே இந்த நிகழ்வினுடைய நாயகி முன்னுக்கு யானையில் போய் கொண்டிருக்கிறா. இஞ்சால பார்த்தா அந்த தங்கச்சின்ற தம்பி தானே நிற்கிறார் பாருங்கோ. இந்த குதிரையை ஓடிக்கொண்டு வரார். இந்த குதிரைக்கு அப்பால வந்து இஞ்சால அம்மாவும் அப்பாவும் தான் நிற்கணும். நாங்கள் அங்கே போயிட்டு அம்மாட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்குறீங்க? சந்தோஷமா? நீங்களாம் என் பிள்ளைகளுடைய அம்மா அப்பா. எவ்வளோ நாள் அதை பிளான் பண்ணி நீங்கள் செய்யணும் மாட்டேன்? எத்தனை 4 மாதமாக பிளான் பண்ணியிருந்தீங்களே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து மாலை போட போயின்னு தான் பார்க்குறீங்க. சில காசும் போட போயின்னு பாருங்க. காசு மாலை போட போயின்னு பாருங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் இன்றைக்கு சாவல்காட்டில் நடந்து கொண்டிருக்குது. மாலை போடின பாருங்க, மாலை போடுறது பாருங்க. அதோட சேர்த்து காசு மாலை 1000 ரூபா மாலை மாதிரி செய்து அதை போடின பிள்ளைகளுக்கு பாருங்க. அப்படி அங்கால பார்த்தா எந்த பெரிய ஊர்வலமாக ஒரு ஊரே சேர்ந்து தான் இந்த திருவிழா மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆராத்திர தட்டுகள் கொண்டு வராக்கள், பூக்கள் கொண்டு வராக்கள்னு சொல்லி சின்னாக்கள் பெரியாக்கள்னு சொல்லி கன பேர் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சின்னாக்கள் பூத்தட்டுகளோட வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி சாரிகள். அக்கா என்ன எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாரி தந்தவையா? அவையா அவனி தந்தவன் இப்படி முதல் நடந்திருக்காங்க. நீங்கள் இந்த இடம் தானே? இதில் பார்த்தீங்கன்னா ஆலாத்திராக்கள் தட்டுகளை கொண்டு வரணும். எல்லாரும் ஒரே மாதிரியான சாரிகளோட வந்து கொண்டிருக்கணும். பொங்கலில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அந்த குதிரையில் வரத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சாவல்காட்டில் இப்படி ஒரு சாமத்திய விட நடந்து கொண்டிருக்கு. சாவல்காட்டை தாண்டி யாழ்ப்பாணத்திலே பிரம்மாண்டம்னு சொல்லலாம். அப்படியான ஒரு சாமத்திய விட தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்தாங்க பாருங்க, எல்லாருமே வந்து மாலையில் போட்டு பிள்ளைய வாழ்த்துறதை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பல பொக்கையை குடிக்கணும் பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் குடிக்கணும் பிள்ளைக்கு. இதுகள் வந்து ஒவ்வொரு இந்த வீதியால் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் வாசலில் எல்லாரும் வந்து பிள்ளைய ஒரு வரவேற்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இல்லை வார எல்லாருக்கும் வந்து இந்த இதுகள் குடிக்கணும் பாருங்க, மில்க் ஐட்டம் பால்கள் குடிக்கணும் பாருங்க. இதில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து எல்லாருக்கும் இப்படியான வேலைகள் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. தட்டுகள் கொண்டு வராக்கள், பூத்தட்டம் கொண்டு வராக்கள் எல்லாருக்கும் வந்து களைப்பு தெரியாமல் மில்க் ஐட்டம் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரோனில் பூ போட்டு கொண்டிருக்கணும். காசு மாலை போட போய் நம்ம நினைக்கிறேன் 2000 ரூபா காசு மாலை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளோ நேரம்?
அம்மா தான் போட்டு வா. அண்ணளவு அவ்வளோ இருக்கும், அண்ணளவு அவ்வளோ இருக்கும். ஒரு 40,000 இருக்கும். என்ன நீங்கள் சொந்தக்காரரா? நான் விட மச்சான் மச்சான். சந்தோஷத்துக்காண்டி மாலையல் காசுகள் எல்லாம் போட்டுங்களா? என்ன வாழ்த்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாலையல் போடப்படுது, காசுகள் எல்லாம் போட பயணம். இந்த அக்கா கொடுக்குறாங்க 20,000 காசு கட்டு. ஆமாம், இந்த பாருங்க மாலை போடப்படுது, காசு மாலை வெடி தரமாக நடந்து கொண்டிருக்கு. ஒரு சாமத்திய வீடு சாவல்காட்டு பகுதியில் நடக்குது பாருங்க. பட் இஞ்சால யானையும் காதை சுழட்டி கொண்டு இருக்குது. கிட்டண்டா உலாக்கி விட்டீங்கன்னா சரி கால். இங்கே பாருங்க பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க, யானை பாகன் அவை வேண்டெல்லாம் கவனமாக பாதுகாப்படான் இந்த யானை போய் கொண்டு இருக்குது. இந்த பாருங்க, இந்த இதில் பாருங்க கும்பம் எல்லாம் வச்சு பெரிய விளையாட்டுகள் நடந்து கொண்டு பாருங்க. இந்த வீதியின் இரு மரங்கிலையும் வந்து பாருங்க எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கணும், பார்த்து சிறப்பிச்சு கொண்டிருக்கணுமா. இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காண்டி இதில் எவ்வளோ பேர் வெளியில் நின்று பார்த்து கொண்டிருக்கணும், அதில் பார்க்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீட்டுக்கு தான் வந்து இந்த பிள்ளையை அழைச்சி கொண்டு போயினோம். இந்த வீதியின் இரு மருங்கிலும் வந்து இந்த ஊரில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த பிள்ளையை வாழ்த்தோணும் வரவேற்கணுமன்றதுக்காண்டி இந்த இடத்துல இந்த வீதியின் இரு மருங்கில் நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடியமாக இருக்கும். பல பேர் வந்து இந்த பிள்ளையை வாழ்த்தோன்றதுக்காண்டி மாலைகள், காசு மாலைகள், மற்றது வந்து பூ மாலைகள்னு சொல்லி பழங்கள், ஃப்ரூட்ஸுகள்னு சொல்லி எல்லாம் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், இதில் தெரியும் முன்னுக்கு வந்து மயிலாட்டம் வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து ஒவ்வொரு கலை நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து தொங்கலில் பிள்ளை வந்து கொண்டு பார்க்கக்கூடிய பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கோ பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவல்காட்டு பகுதியில் வந்து ஒரு பிள்ளைன்ற சாமத்திய விட ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடக்குது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க. இந்த வீட்டில் வந்து இந்த பிள்ளைக்கு நிகழ்வு நடக்க போகுது பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி பேனல் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பிள்ளையை ஆளாத்தி அந்த கழிப்புகள்னு சொல்லி நம் சம்பிரதாயபூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சொற்ற வேலையில் வந்து உள்ளுக்க வந்துருவினோம் பாருங்க. புள்ளி இறக்குற கட்டம் வந்துட்டு அதுக்காண்டி பூ போடின பாருங்க ட்ரோனில்.
மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரோனில் பூ போடுது. இந்த அடுத்த 5000 ரூபா மாலை ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க. மிக பிரம்மாண்டமான காசுகள்லாம் இவைக்கு சேருது ஒரு பாருங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்னு சொல்லி எல்லாரும் காசு மாலைகள் அல்லது மலர் மாலைகள்னு சொல்லி பலவிதமான வரவேற்புகளை கொடுக்குறத பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்க. கழுத்து முழுக்க காசு மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்றைய நிகழ்வினுடைய நாயகி இறங்க போகிறத பார்க்க போறீர்கள். இந்த பாருங்க காசு மாலை 5000 ரூபா கட்டின ஒரு மாலை உண்டு. இந்த பாருங்க ஆமாம் சுண்டல் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கும் இதில். இந்த அங்கால 1000 ரூபா காசு மாலை 2000 ரூபா காசு மாலைன்னு சொல்லி ஊறிப்பட்டது. இதில் 5000 ரூபா இருக்குது பாருங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு எல்லாம் ஊர்வலம் நடைபவனி முடிந்து இப்போ பிள்ளையை வந்து வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு போகிற நிகழ்வு தான் பார்க்க போகிறீங்க. யானையிலேருந்து இறக்கின பாருங்க எப்படின்னு சொல்லி. ஆள் சின்ன ஆள் தானே பயந்து தான் இறங்கி கொண்டிருக்குது. யானையாண்டா யாருக்கு தான் பயம் இல்லை பாருங்க. இந்த சரமாரியாக பூ போட்டிருக்குறாங்க மேலேருந்து. இந்த பாருங்க பூக்களை எவ்வளோ கொட்டுனுதன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வர்றது. தங்கச்சி சந்தோஷமா உங்களுக்கு? யானையில் விரைக பயந்தீங்கள் என்ன மாதிரி? இந்த பாருங்க பூக்கள் போட்டு கொண்டிருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து உள்ளுக்க வாரத்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அம்மா அப்பா மற்றது சகோதரம் மட்டும் சொல்லி எல்லாரும் வந்து உள்ளுக்க வாரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக மேடையில் கேரளா மூலம் அடி நடந்துருக்கு பாருங்க. இதில் பாருங்க வந்த முழு மயிலும் வந்து சோடா குடிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தமிழ் தெரியுமா? தமிழ் சிங்களா? சிங்களமா? மொத்தமாக சிங்களா? இல்லை நிற்கிற முழு பேருமே சிங்கள ஆக்கலாம் பாருங்க. எல்லாமே சின்ன வயசு. How old are you? வயசு கீழே the heart ஆய் the ஹத்ராய் நம ஜெயந்தினி நம அமாயா பேரோல பாருங்க. அமாயா ஜெயந்தினி ஓயா நம ஜயலி பாருங்க. எல்லாமே சின்ன ஆக்கள்லாம் பாருங்க. களைச்சி விழுந்து சோடா குடிச்சு கொண்டிருக்கணும். இல்லை பாருங்க ஆலாத்தில் நடக்குது. ஸ்டூடியோக்கு என்ன பேர்? பார்த்தீங்களா அனல் பறந்து வீடியோக்கள் எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஊரி பட்டாக்கள் ட்ரோன்கள் அதுகள் இதெல்லாம் சொல்லி இந்த நிகழ்வை கவர் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க. சொற்ப வழியில் இந்த மணவரையில் இந்த பிள்ளையை வந்து கூட்டி கொண்டு நிறுத்த போயினோம். இப்போ தான் இந்த யானையால் கூட்டி கொண்டு வந்து வெளியில் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு வந்து இவ்வளோ சனங்களும் இந்த பெரிய பிரம்மாண்டமான பந்தல் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கணும் பாருங்க. இந்த நிகழ்வை பார்க்குறதுக்காண்டி அல்லது இந்த பிள்ளையை வாழ்த்தோணும் மற்றது ஆசீர்வாதிக்கணும் பண்ணுறதுக்காண்டி இவ்வளோ பேர் வந்து நிற்கணும் பாருங்க. மிக பிரம்மாண்டமாக இந்த பந்தல் அமைப்புகள் டெக்கரேஷன்கள் எல்லாம் வேறு லெவலில் செய்து வச்சுக்கணும் பாருங்க. இந்தால பார்த்தீங்கன்னா கேரளா மூலம் வேறு லெவலில் வெளுத்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாவி. இந்தியாவில் கேரளா மூலம்
கொளுத்து கொண்டு இந்தியாவில் சின்னாக்கள் டான்ஸ்கள் நடக்குது பாருங்க. உண்மையில் ஒரு வித்தியாசமான சாமர்த்திய விட இருக்குது பாருங்க. இந்த சுற்றி முற்றி வந்து எவ்வளோ ஜனம் நிற்கிறது பாருங்க. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர். இந்த சாமத்திய வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து மத்தியானம் வந்து சீ ஃபுட் மச்சம் சாப்பிட்றாக்கள் மச்சம் சாப்பிடலாம். எல்லா கடல் உணவும் வந்து கொடுக்க போயினோமா. அதுகளை தாண்டி வந்த எல்லாருக்குமே வந்து பாருங்க மைலோ பேக்கெட் அந்த பேக்கெட் இந்த பேக்கெட்னு சொல்லி களைப்பு தெரியாமல் இருக்கணும், தங்களோட பிள்ளையை வாழ்த்தணும்னு சொல்லி இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் ஒரு லெவலில் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. இந்த பாருங்க சின்ன பிள்ளைகளை இப்படி ஆடிக்கொண்டு வரணும்னு சொல்லி. சின்னாக்கள்லாம் ஆடினோம், ஆனால் வேறு லெவலில் ஆடினோம். இந்த பாறங்களை தூக்கி கொண்டு என்னென்ன ஆடினோம் ஒதுக்கல அதெல்லாம் இருக்க. இந்த ஆறாக்கள் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகள் மாதிரி இருக்குது, ஆனால் பள்ளிக்கூடங்களை விட்டு இங்கே வந்து ஆடினமோ இன்னும் தெரியல பாருங்க. வேறு லெவலில் ஆடிக்கொண்டிருக்கணும் பாருங்க. நடுவில் இந்த நிகழ்வுடைய நாயகி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இந்த பூத்தட்டுகளோட சின்னாக்கள் வர்றதை பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க. அந்த பிள்ளைகளும் பாவம் இந்த தூரம் நடந்து களைச்சி போச்சுன போடக்கு.